வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்காக போயிட்டு இருந்தேங்க. மார்க்கெட்டு போயிட்டு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். இப்போ பாருங்கள், மார்க்கெட் போன வீடியோலாம் நான் போடுறேன். இப்போ இந்த திங்ஸ் மட்டும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு ஜுரம் இல்லைங்களா, அவளுக்கு டேப்லெட் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபார்மசிலேருந்து தாங்க நான் வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பர்ஸு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸு. லைப்ரரியிலேருந்து 2 புக்ஸு நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. லைப்ரரி இது டைம் ஓவர் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி போயிட்டு நான் 2 புக்ஸு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு புக்ஸு நான் படிக்கலை, அதனால் அது வீட்லேயே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள், கமலா பழம் தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை என்ன சொல்லுவாங்கன்னா கமலா ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பாருங்கள், வாங்கியாச்சு. அடுத்தது இன்னும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். முக்கியமாக நான் எதுக்கு மார்க்கெட் சைட் போனாங்கன்னா 2 3 4 5 செப்பல் எனக்கு 3 செப்பல் அறுந்து போச்சுங்க. ஒரு செப்பல் அறுந்து போச்சு. அதனால் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை தச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் மார்க்கெட் சைடாக போனேன். இது மார்க்கெட் சைடில் தான் இது தச்சு கொடுப்பாங்க. இங்கெல்லாம் யாரும் தைக்கிறவங்க கிடையாது. அதனால் ரொம்ப நாளாக போயிட்டு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிது. போயிட்டு நான் செப்பலை தச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது நான் முக்கியமாக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நொய் அரிசி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பொன்னி அரிசின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாப்பாங்களுக்கெலாம் உடம்பு சரியில்லைன்னா அந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த நொய் அரிசியை நம்ம வடித்து கொடுத்தோம்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய மாமியார் இந்த அரிசியை தான், நொய் அரிசியை தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நான் இது 5 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். 1 கிலோ பார்த்திங்கன்னா 40 ரூபா, 5 கிலோ 200 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது கமலா ஆரஞ்சு. எத்தனை இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக. இது 10 கமலா ஆரஞ்சு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் சொன்னாங்க. 2 கிலோவாக வாங்கினா 100 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. நான் 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நாவல் யார் யாருக்கு படிக்க பிடிக்கும்ன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பட்டுக்கோட்டை பிரபாகருடைய நிற்காதே கவனிக்காதன்றது நாவல். அடுத்தது வாழ்க்கை வேறு கதை வேறு வாழ்க்கை வேறுன்னு சொல்லிட்டு ஏஎம் ரவீந்திரன் சொல்லிட்டு ஆத்தர், அவர் 2 நாவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு நாவல் வீட்டில் இருக்குது. யார் யார் நாவல் படிப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பாப்பாவுக்கு ஃபீவராக இருக்குது. நான் பேராசிட்டமல் மாத்திரை போட்டேன். அது க்யூர் ஆகலை. அதனால் நான் ஃபார்மசிலேருந்து இந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா பேராசிட்டமல் தான். இது காலையில் மதியம் நைட்டு ஒன்று. இது காலையில் நைட்டு மட்டும் போட சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தாங்க ஆச்சு. சரின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. குழந்தைக்கு போட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொருள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.